தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரமாக அட்மிட் ஆகியிருக்காங்க. இங்கே அட்மிட் ஆனதில் என்னென்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், கொஞ்சம் சுகர் ப்ராப்ளத்தினால ஹார்ட் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இரவு ஒரு மணிக்கு அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் ஆகி சிவியர் ஆயிடுச்சு. கற்றுன்னு கத்துறாங்க, என்னால் முடியல, எனக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணால் டாக்டர் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் வர்றாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சருக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்கேன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கிறாங்க. 10 மணியிலிருந்து நம்ம வெயிட் பண்ணி உட்காந்தா 12 மணி வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சரும் வர்றதில்லை, வீல் சேரும் வர்றதில்லை. என்னன்னு கேட்டால் ஆள் பற்றாக்குறைங்கிறாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க. நம்ம ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாக்கா பணம் இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னா காசு இல்லாமல் எதுக்கு இங்கே வரேன்னு கேட்குறாங்க. காசு இல்லாததுனால தான் நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். காசு இருந்தால் நம்ம எதுக்கு இங்கே வரோம்? இங்கே டாக்டர்ஸு நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. இந்த ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால இந்த ஹாஸ்பிட்டலினுடைய பேர் கெடுது. சுத்தமாக இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டும் டோட்டல் ஜீரோ. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கள், வேலை செய்யக்கூடியவங்களை எதுவுமே கண்டுக்கிறதில்ல. ஸ்ட்ரெச்சர் வந்து நான் அன்றைக்கி அவங்கள படுக்க வச்சு கூட்டிகிட்டு போய் சுயநிலை விழுந்துட்டாங்க. கொண்டு போய் நான் சிடி ஸ்கேனில் நிப்பாட்டுறேன். அந்த ஸ்ட்ரெச்சருக்கு 4 வீலும் கிடையாது. என்னுடைய தொடையில் வச்சு அவங்கள கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் உட்காந்துருந்தேன். தொடையில் அந்த ஸ்ட்ரெச்சர் வச்சு விட்டால் கீழே விழுந்துடும். அதே மாதிரி எந்த ஸ்ட்ரெச்சரும் சரியில்லை, எந்த வீல் சேரும் சரியில்லை. அதே மாதிரி அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. 20 ரூபா 30 ரூபா கொடுத்தாலாம் வாங்குறதில்ல, 50 ரூபா கொடுத்தா தான் வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் இங்கே மேனேஜ்மெண்ட் கொடுக்குதா இல்லையா என்னங்கிறது தெரியல. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, டாக்டர்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த சூப்பர்வைசர்கள் வேலைக்காரங்களை கண்டுக்கிறது இல்லை. இரும்பனா திட்டுறாங்க டாக்டர்ஸு, அங்கே இருக்கிற நர்ஸுகள். அப்போ நான் கேட்டேன், இரும்பனா திட்டுறீங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுமா? கக்கூசுக்குள்ளே போக முடியல, அங்கே பேஷண்ட்டு தங்கி இருக்கிற கக்கூசுக்குள்ளே போக முடியல, ஒரே நாத்தம். உள்ளுக்குள்ளே போனால் அடைச்சி பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில் பிரிஞ்சிட்டு வெளியில் இருக்குங்க. இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதில்ல, ரூமை வந்து டெய்லியுமெல்லாம் கூட்டுறது இல்லைங்க. ரூமு கூட்டுறதில்ல, துடைக்கிறதில்ல, ஒரே மூத்திர ஸ்மெல்லு. நம்ம போட்டிருக்கிற போர்வையெல்லாம் மூத்திர கவிச்சி அடிக்குது. ஆனால் இரும்பனா வந்து அவங்க குறை சொல்கிறாங்க. இப்படி வரக்கூடிய பேஷண்ட்டுகளை ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. ரொம்ப எந்த விதமான ஒரு இமீடியட்டான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் இது அதாவது கவர்மெண்ட் இவ்வளோவெல்லாம் ரிஸ்க் எடுத்து மல்டி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த அளவுக்கு சொல்கிறவங்கெல்லாம் மல்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. எல்லாமே உடச்சல் தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே எந்த பேஷண்ட்டுக்கும் சரியான மரியாதை கொடுக்கறதில்ல. ரொம்ப மூஞ்சி காமிக்கிறாங்க, சிம்புறாங்க. யாரையுமே வந்து ஒரு ஒரு இதாகவே நடத்துறது இல்லைங்க. என்னமோ அவங்க சொந்த ஆஸ்பத்திரி மாதிரி, அவங்க வீட்டிலேருந்து காசு கொண்டு வந்து நடத்துகிற மாதிரி பார்க்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் 3 நாளில் நாங்கள் இருந்த ரூமில் 5 பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ ஒரு அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. டாக்டர்ஸு சரியாக வந்து கவனிக்கிறது இல்லை. இப்போ காலையில் ஒரு அம்மா நேற்று வரைக்கும் அவங்க விடிய கத்திட்டு இருந்துருக்குறாங்க. அவங்க போய் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க வராமல் அந்த அம்மா இன்னைக்கு காலையில் இறந்துருக்குறாங்க. இப்படி எந்த விதமான கவனிப்பும் இல்லை. தயவு செஞ்சு இதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல், இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த கோபி, சக்தி, ஈரோடு, திருப்பூர்லேருந்தெல்லாம் வர்றாங்க. இங்கே நம்பி தான் வர்றாங்க, டாக்டரை நம்பி தான் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தான் வருவாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் டோட்டலாக நிறைய பேர் சரியில்லை. ஒன்று மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும், இல்லைன்னா இங்கே நம்முடைய மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் இதை கருத்தில் கொண்டு இந்த ஆஸ்பத்திரியை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றினா நிறைய உயிர்களை காப்பாற்றலாம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸ்கேன் பண்ணுறதுக்கு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து இப்போ நம்ம 2000 சில்லாரோ நம்ம கட்டியிருக்குங்க. முந்தானத்து ஒரு ஸ்கேன் பண்ணால் 3017 ரூபா கட்டியிருக்குது. அது ஏதோ ஒரு சிடி ஸ்கேன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. அப்போ அங்கே போனாலும் அதே மாதிரி தான் ஜிபேல தான் எடுக்கிறாங்க. இல்லைங்க காசு இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் ஜிபே கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் காசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட ஜிபே இல்லைன்னா அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறதுங்க? அவங்க சாகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா? எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்க. இப்போ இந்த சிடி ஸ்கேனுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. எம்ஆர்ஐ நம்ம எக்ஸ்ட்ரா இல்லை 500 ரூபா அங்கே கேட்குறாங்க. பே பண்ணால் தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதோ எடுத்தோம், 3017 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டணும். இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நிறைய இது இங்கே இல்லாமல் இருக்குதுங்க. அதாவது சில டெஸ்ட்டுகள்லாம் வந்து வெளியே தான் எடுக்க சொல்கிறாங்க. இங்கே வர்றதே வறுமையில் இருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, கூலி ஆட்கள் தான் வர்றாங்க. ஆனால் இங்கே அவங்களே ஒரு அம்மா வந்து காசு இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் காசு இல்லைன்னா எதுக்கு இங்கே வரேன்னு ஒரு நர்ஸ் கேட்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்போ இது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா தெரியல. யாரையும் அதான் சார் எம்ஆர்ஐ கேட்குறாங்க. அதெல்லாம் இந்த வண்டி தள்ளிட்டு போனால் கேட்குறாங்க. 50 ரூபா கேட்குறாங்க, 30 ரூபா. நேற்று காலையில் 30 ரூபா கொடுத்ததுக்கு பையன் கொடுத்துருக்கான், அதெல்லாம் முடியாது, 50 ரூபா கொடுன்னு ஒரு அம்மா கேட்டிருக்கு. இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மொத்தமாக இந்த மேனேஜ்மெண்ட் மாற்றி இதுக்கு உண்டான சூழலை சரி பண்ணால் இங்கே நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படலாம். அதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு போன வாரமே நான் இது வந்து சிஎம் செல்லுக்கு பண்ணுன்ட்டு தான் இருந்தேன்.
யாருங்க? என்னுடைய பேர் முகமது பிலால். நான் மேட்டுப்பாளையம். இது வந்து 2வது 3வது தடவை என் வீட்டில் அட்மிட் பண்ணிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அதாவது எமர்ஜென்சியில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எமர்ஜென்சியிலேருந்து கொண்டு வந்து ஐசியூ வார்டுலையோ இதுலையோ வச்சா அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கவனிக்கிறதில்ல. வாங்க தலைவலிக்குது, காய்ச்சல் ஆகுது, கால் வலிக்குதுன்னா வர்றதில்ல. ரொம்ப சீரியஸ் ஆகி கத்தி கூச்சல் போடும்போது தான் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்தெல்லாம் பெருசாலாம் அவங்க பார்க்கறதில்ல. மாத்திரையை சில மாத்திரைகளை தர்றதில்லைங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்டா எனக்கு வீட்டில் வந்து ஃபிட்ஸ் மாத்திரை கொடுத்தாங்க. ஃபிட்ஸ் மாத்திரை வந்து அவங்களுக்கு இங்கே கிடைக்கல. இங்கேயும் கிடைக்கல, மேட்டுப்பாளையம் ஜிஹெச்லையும் கிடைக்கல. அப்போ நம்ம வெளியில் வாங்கணும். வெளியில் வாங்கி அந்த மாத்திரை சாப்பிட்டா மூஞ்சியெல்லாம் வீங்கிக்குது. அப்போ இங்கே வந்து சொன்னால் இல்லை மூஞ்சி மாத்திரை சாப்பிட்டனால வராதுனாங்க. சரி 2 நாள் விட்டோம், நல்லாச்சு. திருப்பி அந்த மாத்திரை சாப்பிடும்போது மூஞ்சி வீங்குது. திருப்பி இவங்கள்ட்ட சொன்னால் அதனால வராது, அவங்களுக்கு வேறு ப்ராப்ளத்தினால வரும் அப்படிங்கிறாங்க. ஃபிட்ஸ் மாத்திரை இங்கே ஒரு சில மாத்திரைகள் இங்கே கிடைக்கிறது இல்லை. நம்ம கேட்குறோம், ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு 5 நாளைக்கு சேர்த்து கொடுங்க, ஒரு மாதத்துக்கு சேர்த்து கொடுங்க. இல்லை நாங்கள் ஒரு வாரத்துக்கு தான் தரோம், அதுக்கு மேலெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே.